வெல்கம் டு ஜிவி பிளாக்ஸ். நம்ம இது வரைக்கும் ஒரு 40 வீடியோ போட்டிருக்கோம். 40 வீடியோலையும் நம்ம ஆன்மீக சுற்றுலா, அதாவது நிறைய கோயில்கள் அது தரிசனம் பண்ணது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டிருக்கோம். நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி தெரியும். அதில் ஜஸ்ட்டு ஃபியூ திங்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலான் இருக்கேன் இந்த சேனலில். அது இந்த வீடியோவில் லக்னத்தை பற்றி பேசியிருக்கேன். பஞ்சாங்கம் இல்லாமல் லக்னம் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. லக்னம் தான் சிரசு மாதிரிங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னம் ஒரு முக்கிய புள்ளி. லக்னம்னு எடுத்தால் அதுதாங்க பிரெயின். அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு மதர் போர்டு எப்படியோ அந்த மாதிரி லக்னம். ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா 12 ராசி கட்டம் இருக்கும் இல்லையா? அந்த ராசி கட்டங்களில் ஒரே ஒரு ராசியில் மட்டும் குறுக்க ஒரு கோடு போட்டு லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் உங்கள் ஜாதகத்துக்கு லக்னமாக கருதப்படுகிறது. லக்னம் தான் முதல் வீடாக கருதப்படும். அதாவது முதல் வீடு, முதல் பாவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. முதல் வீடு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற வீடுகள்லாம் வரிசையாக வரும், 2, 3, 4. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பாருங்கள், விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிகம் ராசி தான் முதல் வீடு. அதுக்கப்புறம் தனுஷ் 2வது வீடு, மகரம் 3வது வீடு, கும்பம் 4 அப்படின்னு வரிசையாக வரும். சப்போஸ் இப்போ நீங்கள் கும்ப லக்னம் அப்படின்னா கும்ப லக்னம் தான் முதல் வீடாக கருதப்படும். அடுத்த மீனம் 2வது வீடாக கருதப்படும். 12ஆம் வீடு மகரமாக கருதப்படும். எதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு தன்மைகள். முதல் வீட்டுக்கு ஒரு குணநலன்கள் இருக்கும், 2வது வீட்டுக்கு ஒரு குணநலன்கள் இருக்கும். அதாவது 2வது வீடுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க, 3வது இடத்த தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க, 4வது இடத்த தாய்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் ஒரு எண் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துக்கு ஒரு பலன் இருக்குது. அதுக்கு தான் அந்த எண் கொடுக்கப்பட்டிருக்கு. லக்னம் சூரியன் பேஸ் பண்ணி இருக்குங்க எப்பயுமே. லக்னம் விதிப்படி அப்படிம்பாங்க. சந்திரன் ராசி சந்திரன் பேஸ் பண்ணியிருக்கும், அதாவது மதிப்படி. ஸோ சூரியன் லக்னம், சந்திரன் ராசி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வேடிக்கையாக சொல்லணும் அப்படின்னா லக்னத்தை நம்ம லக் அப்படின்னு சொல்லலாம். லக்னம் இறைவன் கையில் இருக்கும் லகான், அவன் வைக்கும் முக்கிய புள்ளி. நம்ம கர்மாவை பேஸ் பண்ணி தான் நம்ம லக்னம் அமையும். ஸோ லக்னத்தை வச்சு தான் மற்ற வீடுகள் எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால லக்னம் கணிப்பது மிக மிக முக்கியமான அம்சம். ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாதகருக்கு ஒரு லக்னம் கரெக்டாக சரியா அப்படின்னு பஞ்சாங்கம் இல்லாமல் டக்குன்னு பார்க்கலாம். இது ஒன்லி தம்ப்ரூம் அப்ராக்சிமேஷன். இது பக்கா நுணுக்கமான கணிதம் கிடையாது. நம்ம லக்னம் கணிக்கும் போது நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. அதாவது நம்ம பூமி இருக்கு இல்லையா, இதுலேருந்து லேட்டிடியூட், லாங்கிடியூட், அதாவது அட்சரேகை, தீர்க்கரேகை, சூரிய உதயம், இதெல்லாம் கணக்கில் வைத்து லக்னம் கணிக்கப்படும். நாம் இப்போ இந்த விவரம்லாம் பார்க்க போகிறதில்ல. எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பார்க்க போகிறோம். 12 ராசிகளும் வானத்தில், அதாவது சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. ராசிகள் 12 ராசிகளும். ஒரு ஜாதகர் பிறக்கும்போது அன்னைக்கு சூரிய உதயத்தின் போது கிழக்கே எந்த ராசி உதயமாகிறதோ அதுதான் அவருடைய லக்னமாக அமையும். அதாவது ஒரு ராசி மொத்தம் 12 ராசிகள் இருக்குல்லையா, அந்த ராசி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஸோ கிழக்கு திசை அடிவானத்திலிருந்து மேற்கு திசை அடிவானம் வரை ராசி சக்கரத்தின் 6 ராசிகள் வியாபித்திருக்கும். அதே மாதிரி மேல் திசை அடிவானத்திலிருந்து பூமியின் அடிப்புறம் வரைக்கும் இருள் பகுதியில் 6 ராசிகள் இருக்கும். ஸோ இதை இப்படி நம்ம சொன்னால் புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை வேறு மாதிரி சுலபமாக சொல்கிறேன், கேளுங்க. இப்போ நம்ம மொட்டை மாடியில் போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் சூரியன் நம்ம மேலே விழும்பொழுது, அதோட ஒளி விழும்போது நம்ம நிழல் ஒரு இடத்துல இருக்கும். அது மேலே போக 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 நம்ம நிழலோட பொசிஷனும் மாறும். அந்த மாதிரி தாங்க இதை எடுத்துக்கணும். ஒரு சூரியனுடைய கதிர்வீச்சு எந்த ராசியில் நம்ம பிறக்கும் போது பாயுதோ அதுதான் உங்கள் லக்னம். ஸோ இப்போ சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ லக்னத்தில் தான் துவங்கும். மேஷ லக்னத்தில் துவங்கி மீன லக்னம் வரை 24 மணி நேரத்தில் 2 மணி நேரமாக அதோட கதிர்வீச்சு இருக்கும். இப்போ சித்திரை மாதம் முதல் நாள் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. காலையில் 6 மணிக்கு பிறக்கிறாருன்னா அது மேஷ ராசியில் அதோட கதிர்வீச்சு இருக்கும். 6லிருந்து 8 வரை இருக்கும். அப்புறம் 8லேருந்து 10 ரிஷபத்துக்கு போகும், 10லேருந்து 12 மிதுனம் போகும். ஸோ ஒருத்தர் 11க்கு பிறந்திருக்காருன்னா அவர் மிதுன லக்னம் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இப்படி சூரியன் வந்து 12 ராசிகளுக்கும் அதோட கதிர்வீச்சை ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 2 மணி நேரமாக வீசுது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கோம் பாருங்கள், மேஷம் 2 மணி நேரம், அதாவது 120 நிமிஷம். ஸோ இது சித்திரை மாதம் வந்து மேஷ லக்னத்தில் ஆரம்பிக்கும், மீனத்தில் முடியும். அதே மாதிரி வைகாசியில் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்தில் ஆரம்பிக்கும் காலையில். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். உங்கள் ஜாதகம் கையில் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப் 1, உங்கள் ஊரின் சூரிய உதயம் என்னன்னு பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயம் டைம் இருக்கும். இப்போ சென்னைக்கு ஒரு டைம் இருக்கும், மதுரைக்கு ஒரு டைம் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் சூரிய உதயம் வந்து கொஞ்சம் மாறுபடும். லக்னம் பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியம் சூரிய உதயம். ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த மாதம் பிறந்திருக்கிறீர்கள், தமிழ் மாதத்தை பார்த்துக்கோங்க, எந்த டைம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். சித்திரை மாதம் சூரியன் வந்து முதல் 2 மணி நேரம் மேஷத்தில் இருக்கும், இரண்டாவது 2 மணி நேரம் ரிஷபத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி மாறிகிட்டே இருக்கும். அதுதான் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சித்திரைக்கும் காமிச்சிருக்கேன், வைகாசிக்கும் காமிச்சிருக்கேன். இங்கே வந்து நம்ம சென்னையை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சென்னை வந்து சூரிய உதயம் 6 மணிக்கு அப்படின்னு. இதுவே மாதம் சூரிய உதயம் மாறும். அதாவது ஏப்ரல் மாதத்தில் வந்து சீக்கிரமே சூரிய உதயம் ஆகிடும், வெளிச்சம் ஆகிடும் இல்லையா. பட் லேட்டராக டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் டிலே ஆகும். ஸோ இங்கே நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறது சூரிய உதயம் சென்னையில் 6 மணிக்கு ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ சித்திரை மாதம் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவர் 6லேருந்து 8க்குள்ளே பிறந்திருந்தார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அவருக்கு வந்து மேஷ லக்னம்னு சொல்லிடலாம். 8லேருந்து 10 பிறந்திருந்தால் ரிஷப லக்னம். இது நான் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அது நீங்கள் வீடியோ திருப்பி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சப்போஸ் இப்போ ஒருத்தர் வைகாசி மாதம் பிறந்திருக்கார் அப்படின்னா 6லேருந்து 8 பிறந்திருக்காருன்னா அவர் ரிஷப லக்னத்தில் அதோட கதிர்வீச்சு இருக்கும் சூரியனோட. அதனால் அவர் ரிஷப லக்னத்துக்கு வருவார். 8லேருந்து 10 வந்தால் அடுத்தது மீன லக்னத்துக்கு, மீனம் இல்லை, மிதுன லக்னத்தில் இருப்பார். ஸோ இது தாங்க அடிப்படை. இது வந்து ரொம்ப ரஃப்பான ஒரு கேல்குலேஷன். இதில் ஒரு கட்டம் முன்ன பின்ன வரலாம். அதனால் அது தப்புன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இந்த வீடியோ இதுவரை பார்த்ததுக்கு நன்றி. பார்க்குறது பெருசு இல்லை, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பெல் பட்டன் மறக்காமல் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ப்ரீவியஸாக நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோவும் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.